வீட்டுல இருக்கிறீங்க. சொந்த ஊர் எது சார் உங்களுக்கு? நான் படிச்சு வளர்ந்ததெல்லாம் வந்து சார் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர் உங்களுக்கு? சொந்த பூர்வீக ஊர் வந்து கும்பகோணம் பக்கத்துல உட்கோட்டைன்னு ஒரு கிராமம் இருக்கு. உட்கோட்டை. ஆமா, அது எங்க அப்பாவோட ஊரெல்லாம் அதுதான். சரி சார். நாங்களும் இந்த பண்டிகை எல்லா எங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளுக்கும் அங்கதான் போறது. ஆனா படிச்சு வளர்ந்ததெல்லாம் கோவை நகரம் தான். கோவை நகரம் தான். ஒய்ஃபுக்கு? அவங்களுக்கு எங்க அப்பாவோட ஊர் தான். கும்பகோணம் பக்கத்துல அந்த கிராமம் சொன்னேன், உட்கோட்டைன்னு ஒரு கிராமம். உட்கோட்டை. அதுதான் எங்க சொந்தமா ரிலேஷன்? கொஞ்சம் தூரத்து சொந்த வரும். தூரத்து சொந்தம். பரவாயில்ல சார். ஆனா இவ்வளவு பெரிய ஒரு அழகான கவிஞர், காதல் பாடல்கள் எழுதக்கூடிய ஒரு கவிஞர், ஏன் காதல் கல்யாணம் பண்ணாம அரேஞ்ச் மேரேஜ் ஒத்துக்கிட்டீங்க? ஏன் யாரும் காதலிக்கலையா? இல்ல அப்படி இல்லை. எனக்கு வந்து சார், நான் வந்து என்ன ஒரு படிக்கிற கட்டத்துல இருந்தே நான் என்ன நினைச்சு வச்சிருந்தேன்னா, நான் வந்து எங்க வீட்டுக்கு ஒரே பையன் சார். சரி சார். அதனால வந்து நம்ம அப்பா அம்மாவுடைய விருப்பத்துக்கு தகுந்தாப்புல நடந்துக்கணுங்கிறத நான் ஒரு பாதையை வகுத்துக்கிட்டேன் அந்த வயசுல இருந்து. ஓகே சார். அது பட்சத்துல நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஆசை முழுக்க அவங்களே வந்து பெண் பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய ஆசையா இருந்தது நான் புரிஞ்சுது. சரிங்க சார். அதுல ஏன் போய் நம்ம போய் அதுல குறுக்கால நான் ஆசையை கெடுக்கணும் அப்படிங்கறதுனால அவங்களே சரி கல்யாணத்தையும் அவங்களே எல்லாமே சகலமும் அவங்களே பார்த்தது அவங்க ஒரு திருப்தி அடையட்டும். சரி சார். அப்படிங்கறதுனால இந்த காதல் அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் இறங்காம அந்த உணர்வுகளுடைய பாடலும் கவிதையும் நிறைய எழுதினா கூட, ஆனா அது வந்து பெற்றோர் பார்த்து நிச்சயிக்கிற திருமணமே நமக்கு நல்லதா இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட அவங்க சொன்ன பொண்ணை கல்யாணம் வச்சு. ஓகே சார். இந்த கவிதை எழுதணும், பாட்டு எழுதணும் அப்படிங்கிற ஒரு விதை வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவிஞர் வந்து இப்ப எங்களுக்கு கிடைச்சிருக்காரு. அந்த கவிஞர் கிடைத்ததற்கு காரணமான மூலகர்த்தா யாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? என்னோட வெற்றி எல்லாத்துக்குமே காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா சார், என்னோட அப்பா தான். அப்பா தானே? அப்பா வந்து கவிஞரா? கவிஞர் கிடையாது. அவர் வந்து ஆக்சுவலா கோவையில வந்து ஒரு தேசிய நெடு பஞ்சாலைன்னு ஒரு நிறுவனம் இருக்கு, பெரிய ஒரு நிறுவனம், அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. சரிங்க சார். அம்மா வந்து டீச்சரா இருக்காங்க. சரி. அதனால நான் வந்து அவங்க ஒரே பையங்கிறதுனால இந்த கவிதை ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சதுனால அதிகமா அவங்களுக்கு அதுல முக்கியத்துவம் கொடுத்தாங்க. நல்ல ஊக்குவிப்பு எல்லாமே இருந்து சராசரி எல்லா வீட்லயும் இருக்கிற மாதிரி அதை எதிர்த்து எதுவும் பேசல. எனக்கு இன்னும் சொல்ல போனா நிறைய ஆதரவும் நிறைய ஊக்குவிப்பும் தான் இருந்ததுன்னு சொல்லலாம். ஓகே சார். அந்த வகையில அப்பா தான் என்னுடைய நிறைய வெற்றிகளுக்கும் சினிமால துறையில நான் கவிதை பாடல்கள் ஆரம்பிச்சதுக்கும் அவர் தான் காரணம். அப்பா தான் காரணமா சார்? அப்பாவோட பேர் சார்? அப்போட பேர் வந்து வி பாலகிருஷ்ணன். வி பாலகிருஷ்ணன். அதான் பா விஜய். அதான் பா விஜய். ஆக்சுவலா நாங்க என்ன நினைச்சா, பா விஜய் பானா பாடல்கள் இல்லையா, பா விஜய் கவிஞர் விஜய் பிறக்கும் பொழுது தீர்மானிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நாங்க விட நினைச்சோம் சார். ஆமா, அப்படியே உங்களை மாதிரி சில பேர் அப்படி சொல்றது உண்டு. சரி சார். வில்லன்ல இருந்து கதாநாயகனானவங்க இருக்காங்க, சத்யராஜ், ரஜினிகாந்த், இவங்க எல்லாம் சொல்லலாம். அதே மாதிரி டைரக்டர்ல இருந்து நடிகர் ஆகிட்டு இருக்காங்க. நம்ம சேரன் சாரு, அப்புறம் பாக்கியராஜ் சார், இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா ஏன் ஒரு கவிஞர்ல இருந்து ஒரு நடிகர் ஏன் உருவாக கூடாது? அதுக்கே நீங்க ஒரு பாதை அமைச்சு கொடுக்க கூடாது? நல்ல சார். ஆனா என்னன்னா, எனக்கு ஒரு 2-3 வாய்ப்பு வந்தது சார். வாய்ப்பு வந்ததா? நடிக்கிறதுக்காக ஒரு 2-3 இடத்துல வாய்ப்பு வந்துச்சுன்னு. சரிங்க சார். அப்புறம் ஒரு சைடு ஹீரோவா நடிக்கிறதுக்காகவும் வாய்ப்பு வந்தது. சரி, திரையில வர்றதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. சரி சார். நடுவில் அதே மாதிரி எனக்கு ஒரு குழப்பம் வந்தது. எப்பன்னா இந்த ஹீரோவா நடிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் அமைஞ்சது இல்லையா? ஆமா சார். அப்ப வந்து மேக்கப் டெஸ்ட் வரைக்கும், போட்டோ செக்ஷன் வரைக்கும் கூட போயாச்சு. சரி. அப்ப எனக்கு வந்து ஒரு குழப்பம் ஏற்பட்டது. என்ன, நம்ம நடிச்சிடலாமா, இப்படி ஒரு வாய்ப்பு வருது, இது வந்து நமக்கு ஒரு சரியான ஒரு பாதையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு குழப்பம் ஏற்பட்டு, சரி சார், சரி நம்ம வந்து நடிச்சுட்டா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்மானத்துக்கு வர முடியாம குழம்பிட்டு இருந்தோம். சரி சார். சரி சார். வழக்கம் போல எங்க அப்பா எல்லாரோடய பேசிட்டு இருந்தோம். சரி சார். ஆனா திடீர்னு வந்து எனக்கு எப்பவுமே ஒரு விஷயத்துல குழம்புல, ஆனா வந்து அதுக்கப்புறமா அதை சிந்திச்சு தெளிவாக அதுக்கப்புறம் அந்த முடிவுல தீர்க்கமா நிற்பேன். சரி. அந்த இது என்னாச்சுன்னா, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகம் குழம்பி கடைசியில வந்து இல்ல நம்ம எப்பவும் வந்து ஒரு ஊருக்கு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டா, அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த ஊருக்கு போறத பத்தி யோசிக்கணும். சரிங்க சார். ஏன்னா நடுவில் அடுத்தடுத்த பல ஊர்களுக்கு போகணும்னு ஆசை வந்து பல பாதைகள்ல பிரிய ஆரம்பிச்சோம்னா எந்த ஊருக்கு முழுமையா போய் குழப்பமாயிடும். அதனால சரி, இப்போதைக்கு வந்து நம்ம ஒரு பெரிய பாடலாசிரியர் ஆகணுங்கிற ஊருக்கு போகணும் தான் நம்ம ஊர்ல தான் வந்திருக்கோம். சரி சார். அதனால முதல்ல அந்த ஊருக்கு போய் சேருவோம். சரி, அதுக்கப்புறமா அடுத்த ஒரு இலக்கை அப்புறமா தீர்மானிப்போம். சரி சார். அப்படின்னா நீங்க கவிஞர்ல இப்ப கண்ணதாசன், வைரமுத்து, அதுக்கு அடுத்தாப்புல உள்ள ட்ரெண்ட் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப ரஜினி, கமலுக்கு அடுத்தாப்புல யாரு அப்படின்னு ஒரு கேள்வி ஒவ்வொரு துறையில எழுதுது இல்லையா? அதே மாதிரி இப்ப கண்ணதாசன், வைரமுத்து இவங்க 2 பேருக்கு அப்புறம் உங்களை எதிர்பார்க்கலாமா? ஆக்சுவலா நாங்க உங்களுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரி சரி. பட் நீங்க அந்த இலக்கை அடைஞ்சதுக்கு அப்புறமா நடிக்க வரணும்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல, அதான் சொன்னாங்க, வந்து அந்த இலக்கு அப்படின்னு தீர்மானிச்சுக்கிறத விட அந்த ரெண்டாவது தலைமுறை இப்போ வந்திருக்கு.
சரி சார். கண்ணாசன்ங்கிறது ஒரு முதல் மூத்த தலைமுறை, அதுக்கப்புறம் வைரமுத்து வாலிபர்களுங்கிற அடுத்த தலைமுறை, இப்ப புதிய தலைமுறை கவிஞர்கள் நாங்களாம் வந்திருக்கோம். சரி சார். இதுல வந்து நிறைய போராட்டங்கள், நிறைய பாடல் வெற்றிகள் இப்படி நிறைய போயிட்டு இருக்கு. சரிங்க சார். இந்த கட்டத்துல வந்து இது கண்டிப்பா பெரிய அளவில் ஜெயிக்கணுங்கிறது என்னோட ஆசை. அடுத்த ஒரு இடத்துக்கு நம்மளும் நிச்சயமா தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு நம்பிக்கை இருக்கு. வேண்டும் நெஞ்சில் வேண்டும் தீயை தீண்டும் மீண்டும் மீண்டும் வெல்ல தூண்டும் வேகம் தானே ஹிட்லர் காலத்தில் அந்த சார்லி சாப்ளின் பிரிட்டிஷ் காலத்தில் கரசட்டை எல்லாம் உன் கைரேகையில் ஒன்றும் இல்லை கையில் வேண்டும் 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 நெஞ்சில் வேண்டும் தீயை தீண்டும் மீண்டும் மீண்டும் வெல்ல தூண்டும் வேகம் தானே நீ பாகிஸ்தான்